ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. எனக்கு ஒரு கொரியர் வந்திருந்தது, அது வாங்கறதுக்கு தாங்க போயிருந்தேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் நெக் செட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே நான் ஒரு சேனல், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் கொஞ்சம் நெக் செட்ஸு ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட நிறையா ஜும்காஸு, இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது, நெக் செட்ஸும் இருக்குது, பட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நியூ அரைவல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் கொஞ்சம் நெக் செட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருந்ததுங்க. ஆக்சுவலி என்கிட்ட ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை வச்சே நான் ஒரு 2 வீடியோஸ் நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோஸ் எல்லாம் டிலீட் ஆயிடுச்சுன்னு. ஆமாங்க, அதில் ஒரு 2 வீடியோ தான் நம்ம ஜுவல்லரி சேனலுக்காக ரெக்கார்ட் பண்ணது. அப்புறம் 2 வீடியோ நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைல் வித் ரஜிதான்ற சேனலுக்காகவும் 2 வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக வீடியோஸ் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இன்கேஸ் நமக்கு சடனாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா 2 சேனலுமே மேனேஜ் பண்ணும்போது கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டென்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கொஞ்சம் ப்ரேயராக எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நமக்கு எப்போவுமே லக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது போல், அதனால் எல்லாமே நம்ம கைவிட்டு போயிடுச்சு, டிலீட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் புதுசு கிடையாது இல்லைங்களா. இதெல்லாம் எல்லாருமே எதிர்பார்க்கணும். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற மைண்ட் செட் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இம்மீடியட்டாக யோசித்து பண்ணிடலாம். அப்படி தாங்க நான் அந்த போன வீடியோ கூட எடுத்திருந்தேன். எப்போவுமே நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருந்தால் போகிறோங்க. நம்ம தைரியமாக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வழி தன்னால் வந்துடும். அது என் லைஃப்பில் நான் நிறைய விஷயத்தில் கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு விஷயம்தான் இதுவுமே கூட. நான் வந்துட்டு கவலைப்படல. ஓகே, நமக்கு வந்துட்டு இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் டைம் இருக்குது. ஆக்சுவலி நான் May 1 தான் அந்த செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வீடியோ லான்ச் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன். அதுக்கு இன்னுமே டைம் இருக்குது, 1 வீக் தாராளமாக இருக்குது. ஸோ இன்னுமே கூட எனக்கு எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். இப்போ தான் புது நெக் செட்ஸ் பார்சல் கூட, நியூ அரைவல்ஸ் கூட வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ வேணுன்னா கூட இதிலிருந்தே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி நான் வந்துட்டு என் மைண்டை செட் பண்ணிக்கிட்டேன். இப்படி நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி நம்மளோட டென்ஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என் லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் தாங்க. ஸோ ஏதோ ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் மாம்பழம், நான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியூஸ்டே நான் வெளியே போயிருந்தேன், மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் காயாக தான் இருந்தது. இன்றைக்கி தேர்ஸ்டே, இன்னைக்கு நான் தேர்ஸ்டே ஈவினிங் 4 o'clockலேருந்து தாங்க வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பழுத்திருக்கு. ரொம்ப குழகுழான பழுத்தா எங்களுக்கு பிடிக்காது. அந்த பச்சையிலிருந்து மாறி அந்த பழுக்கிற ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அது கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குங்க, அந்த ஸ்மெல்லே இனிப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சீசனில், அதாவது இந்த சம்மர் சீசனில் நாங்கள் வாங்குகிற ஃபஸ்ட்டு மாம்பழம் இது தாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த இயரில் மாம்பழம் சாப்பிட்றோம். இது வந்துட்டு நாங்கள் ஸ்நாக்குக்காக தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கும், அப்படி இல்லாட்டி ரோஸ்டட் பீனட் இருக்கும். இது 2ல் ஏதாவது ஒன்று தான் நான் மோஸ்ட்லி ஸ்நாக்காக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கறது. ரொம்ப ரேர் கேசஸில் தான் வேறு ஏதாவது சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேர் கேசஸ் தான். இப்போ வந்துட்டு 5:30 ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் வர டைம் தான். கரெக்டாக மாம்பழம்லாம் கட் பண்ணி முடிக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. ஸோ எங்கள் 2 பேருக்கான பிளாக் டீயும் வச்சாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு காலையிலேருந்தே நான் கொஞ்சம் பிஸியாக தாங்க இருந்தேன். கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது.
ஸோ துவைக்கிற வேலை கூட அதனால லேட் ஆயிடுச்சு. 4 o'clock தான் நான் மிஷினில் போட்டேன் துணி. மிஷினில் துணி போட்டுட்டு தான் நான் கொரியர் வாங்குறதுக்கு கீழே போயிருந்தேன். அப்படியே வேலை அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 5:30ங்கும்போது மிஷின் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. அது இப்போ இமீடியட்டாக நான் வெளியே காய போட மாட்டேன். என்னோட டின்னர்லாம் முடிச்ச பிறகு தான் நான் வெளியே காய போடுவேன். ஏன்னா இப்போ 5:30 நான் மோஸ்ட்லி நான் 6 o'clock என்னோட டின்னர் முடிஞ்சிடும். டீ ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துடுவேன். நான் டின்னர் முடிச்சுட்டு தான் நான் டீ குடிப்பேன். நான் ரொம்ப சூடாகவும் டீ குடிக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் அந்த டீ வந்துட்டு ஒரு பச்சை தண்ணி மாதிரி தான் குடிப்பேன். நான் தனியாக இருக்கேன், இப்போ ஹஸ்பண்ட் எங்கேயாவது போயிட்டாரு, எனக்கு மட்டும்தான் டீ வைக்கணுன்ற மாதிரி இருக்குன்னா நான் டீ வைக்க மாட்டேன். இப்போ ஹஸ்பண்ட்க்கு டீ வைக்கிறங்காட்டிக்கு அப்படியே அவருக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு நானும் சேர்த்து வச்சுக்கிட்டேனே தவிர இப்போ நான் குடிக்க மாட்டேன். இப்போ நான் வந்துட்டு டின்னர் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் பொருத்தி கொஞ்சம் நேரம் ஆன பிறகு தான் நான் அந்த டீ குடிப்பேன். அதுக்குள்ளார அது வந்துட்டு சில்லுன்னு ஆயிடும். நான் இந்த 6 o'clock முன்னாடி சாப்பிட்ற இந்த பழக்கம் வந்துட்டு ரொம்ப வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் லிக்விடா ஏதாவது தான் குடிப்பேன். அதாவது இந்த சத்து மாவு கஞ்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை, கம்பு கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 2 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு டயட் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டயட்டுக்கு அப்புறமா என்னோட ஃபுட் ஹேபிட் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு சிவியராக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது. என்னால் எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்தது. எது சாப்பிட்டாலுமே எனக்கு ஸ்டமக் பெயின் ஆகும், பர்னிங் சென்சேஷன் ஆகும், ப்ளோட்டிங் இருக்கும். அந்த மாதிரி நிறைய எனக்கு ஸ்டமக் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதனாலேயே நான் ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் சாப்பிட்றது இல்லை ஒழுங்கா. அதுதான் என்னோட மெயின் இஷ்யூவாக இருந்தது. பட் இந்த 2 இயர்ஸ் முன்னாடி நான் அந்த ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு பிறகு என்னோட எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே அன்னைக்கு நான் என்ன ஃபுட்டு நான் ஃபாலோ பண்ணேனோ, எனக்கு எந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதை இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த ஹேபிட் தான் பிஃபோர் 6 டின்னர் முடிக்கணும் அப்படிங்கிறது. அதை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலி இதை நான் முன்னமே பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ஸுங்க. நிறைய நியூ அரைவல்ஸ், ரொம்ப ரொம்ப க்யூட்டான நெக் செட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கு. அதுதான் இதில் மெயினாக சொல்லணுங்க. ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நெக் செட்ஸ், ரொம்ப க்யூட்டான நெக் செட்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜும்கா. இந்த ஜும்கா வந்துட்டு எனக்கு பயங்கர ஃபாஸ்ட் மூவிங். இதில் வந்துட்டு ஒரு 50 பீசஸ் இருக்குங்க. சடனாக எனக்கு சோல்ட் அவுட் ஆகிடும். அந்த அளவுக்கு டிமாண்டடான ஒரு ஜும்கா ஐட்டம்ஸ். என்கிட்ட நிறைய இயரிங்ஸ் இருக்குது. அதில் ஜும்கா பேஸ்டான இயரிங்ஸ் நிறைய இருக்குது. எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங். நெக் செட்ஸும் சூப்பருங்க. நெக் செட்ஸுமே ஃபாஸ்ட் மூவிங். பட் ஜும்கா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன்ஸு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னே நமக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதனால இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பாக்ஸாகவே வாங்கிடுவேன். அதனால தான் நான் என்னோட முன்ன வீடியோ பார்க்கும்போது தெரியும், நிறைய பாக்ஸாக வச்சுருப்பேன். அது எல்லாமே ஃபுல் செட்டாக வாங்குறது தான். இப்போ ஒரு பாக்ஸ் வாங்கினோன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 50 to 70 பீசஸ் ஆகுதும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறங்காட்டிக்கு எனக்கு நிறைய பாக்ஸாக வீட்டில் இருக்குது. அது எல்லாமே சடனாக தீரவும் செய்யும். அதுதாங்க. ஸோ கண்டிப்பாக மே 1 நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறேங்க. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் 7:30 ஆயிருக்கு. ஹஸ்பண்ட் டின்னர் சாப்பிட்ற டைம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு தோசை தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் டின்னரும் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், ரெண்டுமே இந்த 5 டேஸில் ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. எப்போவுமே ரெகுலராக ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே போர் அடிச்சிடும் இல்லைங்களா. ஸோ ஒரு வெரைட்டி இருக்கும்போது தான் நமக்கு சாப்பிடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். சார்ட்டுங்கிறது நான் வந்துட்டு எழுதியெல்லாம் வச்சுலைங்க, மென்டலி நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதுக்காக இந்த வெஜிடபிள் தான் வாங்கணும் அப்படின்னெல்லாம் நான் வாங்க மாட்டேன். என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ, நமக்கு அங்கே வெஜிடபிள் ஷாப்புக்கு போனால் என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மைண்டில் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். மற்றபடி நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு சார்ட்டில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது, பிளாங்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வெஜிடபிள் ஷாப் போய் அங்கே என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வேலை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அப்படி நான் இன்னைக்கு என்னோட பிளான் படி பண்ணியிருக்கிறது குருமாங்க. டர்னிப் கிடச்சிது. 2 நாளைக்கு முன்னாடி நான் வெஜிடபிள் ஷாப்புக்கு போனப்போ டர்னிப் கிடச்சிது. ஸோ அந்த டர்னிப் வச்சு நான் இன்னைக்கு குருமா பண்ணிட்டேன். காலையிலே பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு அது சாதத்துக்கும் ஆகிடும், நைட்டு தோசைக்கும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியும் நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டாக நம்மளோட ஒர்க்கை ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எந்த டென்ஷனுமே இல்லாமல் நம்ம அழகாக நம்மளோட வேலையை முடிச்சிடலாங்க. இல்லாட்டி நமக்கு கிச்சன் வேலைங்கிறது ஒரு பெரிய வேலையாக தோணும். ஸோ என்னோட இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் பண்ண பொரியல் கேபேஜும் கேரட்டும் போட்டு தாங்க இன்னைக்கு நான் பொரியல் பண்ணேன். அது என்னன்னு தெரியல, ரொம்ப அதிகமாக பண்ணிட்டா. சம்டைம்ஸ் அப்படி ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நான் அதை வந்துட்டு நாளைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்கு நான் முதல் நாள்த்தது எதுவுமே கொடுக்க மாட்டேன். அவங்க என்னதான் ஏசி ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னாலும் மேபி ஏதாவது கெட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு டென்ஷன். ஸோ அவருக்கு நான் ஆஃபீஸ்க்கு எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு தான் நான் பீட்ரூட் வந்துட்டு ஒரே ஒரு பீட்ரூட், அதுவும் நல்ல பெரிய பீட்ரூட் தான். அதுவே எனக்கு வந்து ஒரு பீட்ரூட் மட்டுமே ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். நல்ல பெரிய பீட்ரூட் தான். ஸோ அது நாளைக்கு ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு பீட்ரூட் தான் நான் பொரியலுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கு மத்தியானத்துக்கும் ஈவினிங் டின்னருக்கு எங்கள் 3 பேருக்குமே அந்த பொரியல் தாராளமாக இருக்கும். அக்ஷு வந்துட்டு பொரியல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டான். அவனுக்கு நான் வந்துட்டு எப்படியாவதும் என்ன சொல்கிறதுங்க, ஏமாத்தியெல்லாம் தான் கொடுக்கணும். அவன் 12th படிக்கிறான். பட் இப்போவுமே அவன் அப்படி தான் இருக்கான். அவன் என்ன மாதிரிங்க, நானும் அவன் ஏஜ்லலாம் அப்படி தான் இருந்தேன். சுத்தமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அதனால தான் என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதை நான் எப்போவுமே அவனுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன், என்ன மாதிரி ஆயிடாதுன்னு. பட் அவனுக்கு இப்போவும் ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கான் சாப்பிட்ற விஷயத்துல. பட் வெளியே போனால் மட்டும் பயங்கரமாக சாப்பிடுவான். எல்லார் விடையும் அவன் தான் நல்லா சாப்பிடுவான். ஆனால் வீட்டில் இருந்தால் மட்டும் அவனுக்கு சாப்பாடே இறங்காது. சொல்லிகிட்டே இருக்கணும் சாப்பிடுன்னு. இந்த ஆசாரியெல்லாம் வேலை பண்ணுற மாதிரி அவங்க நம்ம சாப்பிடணும்னு சொல்லும்போது தான் அவங்க வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணுவாங்க. அவனும் அந்த மாதிரி தான். வா சாப்பிடலான்னு சொன்னாதான் அவன் பயங்கரமா படிச்சுட்டு இருப்பான். 1 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட வருவான். அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மேபி ஒரு ஏஜ் வந்தா மாறுவானா இருக்கும். பட் ஹெல்த் கான்ஷியஸ் எல்லாம் இருக்கு. தேவையில்லாததெல்லாம் அப்படி லைக் பண்ண மாட்டான். பட் வெஜிடபிள் சாப்பிட மாட்டான். அதுதான் ஒரு ட்ராபேக். அது என்ன மாதிரி நம்மள மாதிரி தானே நம்ம பசங்க இருப்பாங்க. அதனால நான் பெருசா ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படி. ஸோ எல்லா வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு தேவையான பாத்திரம் மட்டும் நான் கழுவி வச்சுட்டேங்க. மித்தபடி நாளைக்கு கோவிந்தம்மா வந்துட்டு மித்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவாங்க. கையோட கிச்சன் ஸ்லாபு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு காலையில் நம்ம ஏஞ்சி வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. அப்போவே நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம காலையில் ஏஞ்சி வரும்போதே கச்சன்னு இருந்ததுன்னா நமக்கு அது வேலை பண்ணவே தோணாது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணுமா இல்லை இன்னைக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஸோ எப்போவுமே பிஃபோர் டே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நமக்கு ஃப்ரீயாக நம்மளோட நெக்ஸ்ட் டேக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 8:30ங்கும் போது என்னோட கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக என்னோட எப்போவுமே இருக்கிற வேலைங்கிறது பார்சல் வேலை தான். எப்போவுமே பார்சல் வந்துட்டு நான் நைட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிஞ்சு கிச்சன் க்ளோஸ் பண்ண பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் பார்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேக்கிங்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் நான் பார்சல் பண்ணுவேன். ஏன்னா கஸ்டமர் கையில் நம்மளோட ப்ராடக்ட்டு சேரும்போது அது வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும். டேமேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் ஓப்பன் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் நான் அனுப்புவேன். அப்படி மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்கிட்ட மல்டிபிள்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. நான் வந்துட்டு இம்மீடியட்டாக இதை வந்துட்டு மாற்றி வச்சுட்டு நான் நல்லதை எடுத்து பேக் பண்ணிடுவேன். அப்படி எனக்கு ஏதாவது ப்ராடக்ட்டு ஃபால்ட் இருக்குது அப்படின்னாக்கா அது எனக்கு லாஸ் தான். சம்டைம்ஸ் நம்ம அதையும் பேர் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? அந்த மாதிரியும் ரேர் கேசஸில் வர்றது உண்டு.
இப்போ நான் அதை போய் ஷாப்பில் கொடுத்தேன் அப்படின்னாக்கா, அந்த என்னோட வெண்டர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கும் அது லாஸ் தான். எனக்கு எப்படி லாஸோ அதே போல் தான் அவங்களுக்கும் லாஸு. ஸோ அதனால நான் அது அப்படி பண்ணுறதில்ல. யாராவது ஒருத்தர் பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நானே பேர் பண்ணிப்பேன். சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அப்படியே பேசிட்டு இன்னைக்கான வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. பார்சல் வேலையும் முடிஞ்சிடுச்சு. இனி நாளைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் நான் 5 o'clockலாம் எழுந்திரிச்சு எழுந்த உடனே நல்லா தண்ணி குடிச்சிடுவேன். அதுவும் இந்த சம்மர்ன்றங்காட்டிக்கு ரொம்ப நம்ம தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லாட்டினா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணியெல்லாம் குடித்த பிறகு முதல் நாள் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து பாத்திரம் கூட கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் செட் பண்ணிவிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கடையில் எனக்கு வந்துட்டு நேற்றுக்கு நைட்டு ஒரு விஷயம் நடந்ததுங்க. நான் டின்னர் தோசை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ட்ரைபாட் வந்துட்டு உடஞ்சி விழுந்துடுச்சு. அதுவே எனக்கு பயங்கர என்னடா இது ஒவ்வொன்றா நமக்கு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் ஓகே, இருக்கிறத வச்சு சமாளிப்போம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன். பட் இம்மிடியட்டாகவே நான் வேற ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணாரு. இல்லை அது சும்மா கழண்டு தான் விழுந்திருக்கும், உடஞ்சிருக்காது, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாரு. நானும் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அது உடஞ்சுதான் விழுந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் தானே யூஸ் பண்றேன். ரொம்ப நாளே அது கொஞ்சம் ஆடிட்டு தான் இருந்தது, ஷேக் ஆயிட்டே இருந்தது. எனக்கு தெரியுது எப்ப வேணாலும் உடஞ்சு விழும்னு எனக்கு தெரியும். அவருக்கு தெரியாது இல்லைங்களா. நான் சொன்னேன் இது கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு தான் இருந்தது அப்படின்னு. பட் அவரு ரொம்ப கான்ஃபிடென்ஸா இறங்கினாரு. சரி பண்ணட்டும் சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு முடியலன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில தான் அதோட எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நமக்கு கிச்சன்ல வேலை பண்ணும்போது ட்ரைபேட் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதையும் மேனேஜ் பண்ணி தாங்க இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுன்னா சாரிங்க. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரைபேட் ஆர்டர் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி சாட்டர்டே டெலிவரின்னு தான் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் வீடியோ எடுக்கிறது வந்துட்டு சண்டே தான் எடுப்பேன். அதுக்குள்ளார எனக்கு என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு தாங்க இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் ஷாஜீரா தாங்க போட்டிருக்கேன். அது வந்துட்டு போடணும்னுலாம் மஸ்ட்டு கிடையாது. இருந்தால் போடலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட இருந்தங்காட்டிக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ ஷாஜீராவும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட பிரியாணிக்கு தேவையான உப்பும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் நான் எக்ஸ்ட்ராவாக போடுறது சின்ன வெங்காயமும் கேஷ்யூநட்டும் நல்லா ஓரளவுக்கு கொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போட்டிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு வெரைட்டி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கை அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஆக்சுவலி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு நம்ம வெங்காயம் போட்ட உடனே போட்டுக்கலாம். நான் மறந்தங்காட்டிக்கு இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போக வதங்கி வந்த பிறகு தயிர், நல்லா புளிச்ச தயிர் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தயிர் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாகவே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கூடும்போது அதோட டேஸ்ட், பிரியாணியோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் தயிரும் ஊற்றிருக்கேன். லெமனும் இருந்ததுன்னா அதுவுமே நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி அதோட ஜூஸ் போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். அதுவுமே இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பட் நான் தயிர் மட்டும்தான் இன்னைக்கு ஊற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா செட் ஆகி வர டைமில் நான் எங்களுக்கான டீடாக்ஸ் வாட்டரும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலி நான் இந்த டீடாக்ஸ் வாட்டரை இப்போ குடிக்க மாட்டேன். இந்த கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ரிலாக்ஸ்டாக உட்காந்து தான் நான் எப்போவுமே டீடாக்ஸ் வாட்டர் குடிப்பேன். அதாவது ஒரு 7:30 ஆகிடும் நான் டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு. பட் நான் இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். இப்போ நான் இதில் வந்துட்டு நேற்றுக்கு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸ், இந்த 3 வெஜிடபிள் தான் நான் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு போட்டிருக்கேன்.
வெஜிடபிள்லாம் நல்லா ஓரளவுக்கு மசாலாவோட செட் ஆகி வந்த பிறகு இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கணுங்க. ஆக்சுவலி நான் இதோட மசாலா எல்லாம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்ன மசாலா போட்டிருக்கேங்கிறத நான் ஜஸ்ட் ஓரலாக சொல்லிடுறேங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நான் காரத்துக்காக இங்கே வெறும் மிளகாத்தூள் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். பச்சை மிளகாயெல்லாம் போடலை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1-2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப காரம் தேவைப்படாதுங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி வந்துட்டு நான் இங்கே 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 2.5 கப் அரிசினா 5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நான் இங்கே ஜீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கலாம். பிரியாணிக்கு உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சிடலாங்க. இந்த டைமில் தோசைக்கான சட்னி தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/2 கை அளவுக்கு தேங்காய், 3 சின்ன வெங்காயம், ஒரு காஷ்மீரி சில்லி. காரத்துக்காக நான் ஒரு காஷ்மீரி சில்லி தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா தேங்காய் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கங்காட்டிக்கு நான் 1 தான் எடுத்திருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு காரம். ஸோ அதில் வந்துட்டு கடுகு தாளித்து போட்டுட்டேங்க. சூப்பராக இருக்கும். உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி தான் இப்போ நீங்கள் பார்த்தது. ஸோ இப்போ ஹஸ்பண்ட்கான பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் பவுடர், ஃப்ரூட்டுக்காக ஆப்பிள், 2 தோசை, அதில் கண்டிப்பாக ஒரு தோசை வந்துட்டு அவர் மிச்சம் பண்ணிடுவார். அப்புறமா நட்ஸில் பாதாம், வால்நட்டு, கார சட்னி. இது தாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது பிரேக்ஃபாஸ்ட்டில். அப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி செக் பண்ணி பார்த்ததுல கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கீழே தவா வச்சுட்டேன். ஏன்னா ஸ்டீல் பாத்திரன்றங்காட்டிக்கு அடியில் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே தான் இருந்தது. நான் தவா வச்சுட்டேன். கரெக்டாக குழையாமல் வெந்து வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ப்ரோட்டீனுக்காக ஹஸ்பண்ட்க்கு எக்கு தாங்க இன்றைக்கி நான் கொடுக்குறேன். அது வந்துட்டு ஆம்லேட்டாக பண்ணலான்ற பிளானில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது 3மே பொடியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 முட்டை உடச்சி ஊற்றி எக் ஆம்லேட் போட்டு எடுத்துடுவேங்க. அதுக்குள்ளார ஹஸ்பண்ட்கான லஞ்ச் பாக்ஸும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். அப்படியே ஹஸ்பண்டையும் கொண்டு போய் மெயின் ரோடு வரைக்குமே இன்றைக்கி விட்டுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா அக்ஷுக்கு எனக்கு தனியாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஹரிபரி எல்லாம் இல்லைங்களா. ஏன்னா வெஜிடபிள் பிரியாணியை தான் அக்ஷுவும் கொண்டு போவான். ஸோ இன்றைக்கி நான் ஹஸ்பண்டை மெயின் ரோடு வரைக்குமே கொண்டு போய் விட்டுட்டும் வந்தாச்சு. அதுக்குள்ளார கோவிந்தம்மாவும் வந்துட்டாங்க, பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அவங்க கழுவி வச்சுடுவாங்க. இது வந்துட்டு நான் கோவிந்தம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறேங்க. ஏன்னா அவங்க வீட்டில் பேர பசங்கள்லாம் இருக்காங்க, குட்டி குட்டி பேர பசங்க தான். ஸோ அவங்க இப்போ வெக்கேஷனில் இருக்காங்காட்டிக்கு இந்த மாதிரி ஏதாவதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எப்பயாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிற டைமில் அவங்களுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்துடுவேன். அப்படியே அக்ஷுக்கான லஞ்ச் பாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அது நான் மத்தியானத்துக்கு எடுத்துப்பேன். அப்புறம் கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். அது வந்துட்டு அக்ஷு நைட்டு சாப்பிட்டுப்பான். இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கிற டேஸில் வந்துட்டு அவன் நைட்டுக்கு இந்த மாதிரி ரைஸே எடுத்துப்பான். அப்படி இல்லாட்டினா தோசை சாப்பிட்டுப்பான். அந்த மாதிரி தாங்க. அவனுக்கும் காஃபியும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்த பிறகு நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீடாக்ஸ் வாட்டர்லாம் குடிச்சாச்சு. இந்த டைமில் தாங்க எப்போவுமே நான் டீடாக்ஸ் வாட்டர் குடிப்பேன். நான் ஹரிபரியாலாம் குடித்தா எனக்கு வந்துட்டு பிடிக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து நிம்மதியாக குடிக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்புறமா டீடாக்ஸ் வாட்டர்லாம் குடித்த பிறகு நேற்றுக்கு ஈவினிங் காயப்போட்ட துணியெல்லாம் காஞ்சிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து மடிக்கிற வேலை எப்போவுமே எனக்கு இந்த 7:30ன்ற இந்த டைமில் வந்துட்டு இந்த வேலை கரெக்டாக வந்துடும். சப்போஸ் எனக்கு இந்த டைமில் நான் பண்ணல அப்படின்னா ஈவினிங்கில் பண்ணிவிடுவேன். அது வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்கும். முடியல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னுலாம் நான் பண்ண மாட்டேங்க, விட்டுடுவேன். யாரும் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் வர போகிறது கிடையாது, ஏன் பண்ணலன்னெல்லாம் கேட்க போகிறது கிடையாது இல்லைங்களா. ஸோ முடியாத டைமில் நான் விட்டுடுவேன். ஈவினிங்கில் எப்போ முடியுதோ அப்போ பண்ணுவேன். இன்றைக்கி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் ஜிம்முக்கும் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு அக்ஷுவை விட போயிட்டுருக்காங்க. அவனுக்கு இப்போல்லாம் பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் வருது. 8:35 அந்த டைமுக்கு தான் வருது. ஸோ ஒரு 8:15 போல் நாங்கள் கிளம்பிட்டோம்.
இங்கேருந்து பெருசாக ஒன்றும் தூரம் இல்லை, 1 கிலோமீட்டர் தான் மெயின் ரோடு. பட் எங்களுக்கு இடையில ரயில்வே கேட் இருக்கங்காட்டிக்கு கொஞ்சம் நேரமாகவே போகணும். சப்போஸ் நாங்கள் ரயில்வே கேட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 4 to 5 ட்ரெயின்ஸ் போன பிறகு தான் அப்புறம் நாங்கள் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார ஸ்கூல் பஸ்ஸும் போயிடும். அப்புறம் நான் ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுற நிலமை வந்துடும். அதனால கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னமே நம்ம கிளம்பிடுவோம். ஸோ அக்ஷுவை விட்டுட்டு டைரெக்டாக ஜிம்முக்கு வந்தாச்சுங்க. இப்போல்லாம் நான் ஆல்மோஸ்ட் ரெகுலராக ஜிம்முக்கு வந்துட்டுருக்கேன். பயங்கரமாக நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஸ்ட்ரெச்சஸும் அப்புறம் இந்த மாதிரி சின்னதாக வெயிட் லிஃப்டிங்கும் பண்ணிடுவேன். டம்பிள்ஸ் ஆக்சுவலி நான் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்னா இப்போ ரொம்ப அந்த கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஏன்னா வெயிட் நான் எப்போவுமே எனக்கு புல்லப் பண்ணுவேன். இன்னைக்கு அந்த மெஷின் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. நேற்றுக்கு நான் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. பட் இன்னைக்கு நான் வந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால தான் சரி ஓகே, அது இல்லாட்டி பரவாயில்ல, டம்பிள்ஸில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதோட பெயின் கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதோட பெயின் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும். பட் ஓகே, அது ஸ்லோலி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அந்த வலி போயிடும். இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டோன்னா அந்த டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. ஒரு நாள் கூட என்னால் இப்போ மிஸ் பண்ண முடியல. என்னைக்காவது ஒரு நாள் நான் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி நான் வரலைன்னா கூட நெக்ஸ்ட் டே எனக்கு அது வந்துட்டு ஐயோ இன்னைக்கு போயே ஆகணும் அந்த மாதிரி எனக்கு தோணுது. அதுதாங்க, நம்ம ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அதிலிருந்து வெளியே வர முடியாது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்படி நான் ஜிம்மில் போய் ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் அவுட்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டங்காட்டிக்கு ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க டஸ்ட்பின்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் அக்ஷுவை விட்டுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் ஜிம்லேயும் ஸ்பெண்ட் பண்ணங்காட்டிக்கு அவங்க போயிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா இப்போ நான் கொண்டு போய் கீழே போடணும். அப்போ மங்கி தான் எனக்கு இங்கே பிரச்சனை. பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் வச்சு செஞ்சுடுவாங்க. பட் நான் இன்னைக்கு போய் போட்டு தான் ஆகணும். போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த டஸ்ட்பின் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த வேலையெல்லாம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அப்படி ரொம்பலாம் அடிக்கடி எல்லாம் ரொம்ப டர்ட்டி ஆகிறது கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ரொம்ப டர்ட்டி எல்லாம் ஆகாது. ஆனால் கரெக்டாக மந்த்லி ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணும், மைண்டில் வரும். அது கரெக்டாக அந்த 1 மந்த்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக க்ளீன் பண்ணி இந்த டெய்லியே நான் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். இதெல்லாமே வந்துட்டு நான் ஹோம் சென்டரில் வாங்கினதுங்க. சம்டைம்ஸ் ஹோம் சென்டரில் டிஸ்கவுண்ட் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னே வாங்கினது. இப்போவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, எதுவுமே ஆகலை, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வேற எந்த வேலையும் இல்லைங்க, ரெஸ்ட் தான் எடுக்க போகிறேன். குளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். நேற்று காலையில் ஆரம்பித்த வேலை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் டயர்டாயிட்டேன். இதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் இல்லைங்க. இந்த வீடியோ நான் இதோட இன்னைக்கு முடிச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, ஏதாவதும் யூஸ்ஃபுல்லாக என்னோட வீடியோவில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச்.